ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொக்கோலி ஆல்மண்ட் சூப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ப்ரொக்கோலி, ஒரு கப் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் வந்து ஒரு 5 வந்து உரித்து வச்சுருக்கேன். பெப்பரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு. பாதாம் வந்து ஒரு 10 to 12 வந்து நான் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பால் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள். மில்க்கு ஒரு க்ரீமினஸ் கொடுக்கறதுக்கோசரம் நான் மில்க் ஆட் பண்ணுறேன். பாதாம் வந்து எதுக்குன்னா திக்னஸ் கொடுக்கும். அந்த சூப்போடைய திக்னஸ் வந்து சுவையும் ஜாஸ்தி பண்ணும், ப்ளஸ் திக்னஸ்க்காகவும் நான் வந்து ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து முந்திரி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாமூலி சூப்பில் வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் தான் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொக்கோலி வந்து சேம் வந்து காலிஃப்ளவர் ஈக்குவல் தான் அது. பட் அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது ப்ரொக்கோலி. பாருங்கள், ஒரு பேனில் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை போடணும். பட்டருன்ட்டு என் பிள்ளைங்க வந்து சீஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சுது அது சீஸ்ன்ட்டு. அப்புறம் எடுத்துகிட்டு நான் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பட்டர் போட்டுட்டு அதில் வந்து ஆனியன் வந்து எடுத்து வச்சதை வந்து போட்டிருக்கேன். அப்புறம் கார்லிக்கும் போட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, லைட்டாக கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரொக்கோலி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் ரொம்ப வதக்கலை, சும்மா ஒரு 5 to 5 மினிட்ஸ்க்கு நான் கம்மி தான் வதக்கியிருப்பேன். பாருங்கள், சும்மா இப்படி வதக்கி விடணும். அது சீஸ் போட்டுட்டவே ஃபுல்லு. நாங்கள் என்னடா பட்டர் போட்டு இன்னும் உருக்கலைன்னு பார்த்தா பிள்ளைங்க சீஸ் எடுத்துன்னு வந்து வச்சுட்டுருக்குறாங்க மாற்றி. நான் அது கவனிக்கலை. நெக்ஸ்ட்டு ஆனியன் கார்லிக் ஆன மேலே பொட்டேட்டோ ஆட் பண்ணணும். பொட்டேட்டோ ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, சும்மா வந்து ஃப்ரை பண்ணாலே போதும். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலி போடணும். வெயிட் லாஸ்க்கு இது நல்ல ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கும். வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம எடுக்கிறதுனால, இந்த ப்ரொக்கோலி எடுக்கிறதுனால. இது வந்து தைராய்டு இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. ப்ரொக்கோலி ஆகட்டும், காலிஃப்ளவர் ஆகட்டும், கோஸ் ஆகட்டும், மற்ற எல்லாருமே எடுக்கலாம். நல்ல இம்மிடியேட்டாக வெயிட் லாஸ் ஆகும் இது எடுக்கிறவாசி. இதை நம்ம பண்ணி மார்னிங்கு இல்லை டின்னருக்கு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நடுவில் ஒரு வேளை பசிச்சுன்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த கேரட்டு, ஆப்பிள் எதுனா சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். மற்றபடி இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பசங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பாக தான் இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த கார்ன் சூப் அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸை போட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரொக்கோலி வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸில் இருக்கிற ப்ராப்ளமோ, அப்புறம் நம்ம உடம்புல ஃபீவர் வந்துடுது, அந்த மாதிரி டைமில் நம்மளோட இம்யூனிட்டி வந்து லாஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நம்ம இதை சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிடும். பாருங்கள், நான் அந்த ப்ரொக்கோலியும் போட்டுட்டு தண்ணியை விட்டு ஒரு விசில், ஒரு 2 to 3 விசில் வந்து நான் விட்டுருக்கேன். சால்ட்டு நான் இப்போ ஆட் பண்ணல, லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒரு 2 to 3 விசில் வச்சுருக்கேன். பாருங்கள், வச்சுருக்கேன் குக்கரில். பட் என் பிள்ளைங்க சும்மாவே இல்லை, சென்டரில் விசில் எடுத்து விடுறதும் அதுவும் எதுவும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பசங்க தான் இது பண்ணிகிட்டே இருக்காங்க, விசில் வரலன்ட்டு. ஒரு 2 to 3 விசில் வந்த மேலே நம்ம இதை இறக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இது பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கு. பாருங்கள், பட்டரெல்லாம் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு. பட்டர் தான் வந்து இதில் ரிச் டேஸ்ட் கொடுக்குறது. இந்த ப்ரொக்கோலி, ஆனியன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தண்ணி மாத்திரம் ஸ்டாக் மாத்திரம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி கிரைண்டரில் கொஞ்சம் நைஸாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸி பல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. 2 to 3 விசில் தான் வச்சேன் நான். நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைக்கணும். அரைச்சி பேஸ்ட்டு எடுத்துன்னு வந்துட்டு அந்த எடுத்து வச்சுருக்க அந்த சூப்பு தண்ணியில் வந்து
இந்த விழுதை ஆட் பண்ணணும். இது பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து தண்ணி இவ்வளோ தான். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். சும்மா ஈவினிங் காஃபிக்கு பதில் கொடுக்கலான்ட்டு பசங்களுக்கு பண்ணது பாருங்கள். அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஜாஸ்தி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ப்ரக்கோலி ஆல்ரெடி பாயில் பண்ணி தானே இருக்குது, அதனால் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் டின்னருக்கு பண்ணல, சும்மா ஈவினிங் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், அதில் நான் எடுத்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த பாலை ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் ஊற்றிக்கோங்க. நான் வந்து அதில் 3/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கொதிக்கிற ஸ்டேஜிலே வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டா கூட போதும். நல்ல ஒரு இது பாருங்கள், அந்த இடத்துல வந்து லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு. அப்போது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பெப்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லே இருக்கணும். ரொம்ப கொதிச்சிச்சின்னா பெப்பர் வந்து என்ன ஆகுன்னா கசப்பு வந்துடும். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. பாருங்கள், அந்த கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இம்யூனிட்டி பூஸ்டர். இப்போ நம்மளுக்கு ஃபீவர் வந்துட்டுருக்கு, இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக இருப்போம் இல்லைங்களா, டல்லாக இருப்போம் இல்லைங்களா, அந்த டைமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சூப் எடுத்தோம்னா ஹெல்த் வந்து இம்யூனிட்டியை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணும். பாருங்கள், சூப் வந்து உங்களுக்கு என்ன திக்காக வேணும்னா திக்காக கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் டைம் ஒரு காஃபி டீ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் வந்து பால் வந்து கம்மியாக விட்டிங்கன்னா சரியாக போயிடும். நான் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், சூப் ரெடி. ஹெல்த்தியான இம்யூனிட்டி பூஸ்டர் ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பர் டிஷ் இது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஜப்பாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா இதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பை.